நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றத சொல்றேன். கீதான்ற ஒரு ஏழை பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு ஒரு நிலைமையில பிளைட்ல போற அவசியம் வருது போல. அதாவது சீக்கிரமா அந்த இடத்துக்கு போகணுன்றதுனால இவங்க பிளைட்ல போறதுக்கு முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு பிளைட்ல போறத பத்தி எல்லாம் தெரியாதுல்ல, அதனால ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க டிக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள செக் இன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாங்க. ஆனா பிளைட் இன்னும் கிளம்பல, கொஞ்சம் டைம் இருக்கு, எப்படியாவது டிக்கெட் ஏற்பாடு பண்ணி நம்ம போயிடணும்ன்ற மாதிரிலாம் சில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் ப்ராசஸ் பத்தி எல்லாம் பெருசா தெரியாதுல்ல. இவங்க ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் சாதாரணமா இருக்கு. அங்க இருக்க மத்த பயணிகள் இருக்காங்கல்ல, இவங்களை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. பயணிகள் கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல, அங்க இருக்க ஊழியர்களே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கீதா மனசு உடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கீதாவோட விஷயத்துல என்னெல்லாம் நடந்தது, இவங்க சரியான டைமுக்கு அங்க போனாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எந்த ஒரு இடத்துலயும் இந்த கதையை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். கதையோட தொடக்கமே கீதான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த கீதா ரொம்ப பதட்டமா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சாதாரணமா இருக்குல்ல. இவங்க வரத பார்க்கும் போதே பயணிகள் சிலர்லாம் என்ன இப்படி சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தி பிளைட் ஏறதுக்கு வரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பணக்கார பசங்க மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க. டெல்லிக்கான பிளைட் போக போது போல அந்த பிளைட்ல ஏறணுன்றதுக்காக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, அதை அட்டன் பண்ணணும்னா பிளைட்ல தான் போகணுன்ற ஒரு நிலைமை இருக்கும். ஏற்கனவே இவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது பண்ண முடியாம போயிருக்கும். சரி ஒண்ணும் இல்ல, நம்ம நேரடியா டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பிடலான்ற மாதிரி தான் வேக வேகமா வந்திருக்காங்க. காசு கூட ரொம்ப குறைவா தான் வச்சிருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படியாவது அந்த பிளைட் டிக்கெட் வாங்கிட முடியுமா, எவ்வளவு காசுன்றது தெரியலையேன்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமாவே தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சாதாரண உடையில வரதை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி மாதிரி இருப்பார்ல, அவருமே என்னமா வேணும், நீ பாட்டுக்கு உள்ள போறியா அப்படின்ற மாதிரி தடுக்கும் போது, இல்ல நான் பிளைட்ல போறதுக்காக தான் வந்திருக்கேன் போது, நீ பிளைட்ல போக போறியா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி தயங்குறாரு. எல்லாருமே ஆடம்பரமா போயிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு சாதாரணமா வரதுனால அவருக்கு குழப்பம் வருது. இந்த பொண்ணு எதுக்காக உள்ள விட்டேன்னு மேலாளுங்க நம்மளை கேட்க போறாங்கன்ற மாதிரி செக்யூரிட்டி கொஞ்சம் பயப்படுறாரு. இல்ல என்கிட்ட காசெல்லாம் இருக்கு, ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறதுக்காக தான் அப்படின்னும் போது அவருமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு உள்ள அனுப்புறாரு. இவங்க லைன்ல வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, லைன்ல இவங்க அந்த டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இந்த பிளைட்டுக்கான டிக்கெட் வேணும்னும் போது செக் இன் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேல டிக்கெட் தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிளைட் இன்னும் எடுக்கல, இன்னும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ன்ற நிலைமையா தான் இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு டிக்கெட் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா, பண்ணுங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ஃபர்தரா அவங்க வேற சில கிட்ட பேச சொல்றாங்க. அந்த கவுண்டர்ல இருக்கவங்க இவங்க கிட்ட பேசி பாருங்க, அவங்க கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லும் போது எப்படி பேசுறதுன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது போல. அப்படியே பயணிகள் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற மாதிரி பாக்குறாங்க. என்ன பண்ணும்னு கேட்கும் போது அங்க சில வயசு பசங்க இருக்காங்கல்ல, இப்ப ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்க கூட பெருசா நினைக்க மாட்டாங்க, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பிளைட்ல வரா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா வயசு பசங்களா சிலர் இருக்காங்க, பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ பாடுறா, ஒண்ணுமே இவளுக்கு தெரியல பாடுறா அப்படின்ற மாதிரி பயங்கரமா நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நக்கல் பண்றது இந்த கீதான்ற பொண்ணோட காதலியே கேக்குது. ஆனா கீதாக்கு இப்ப நம்ம எப்படியாவது கிளம்பணும், அதுக்கு அந்த ஆபீசரை பார்க்கணும்ன்ற மாதிரி ஆபீசரை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த ஆபீசர் பேரு அர்ஜுன் அப்படின்றது. அவருமே என்ன வேணும்னு கேட்கும் போது, சார் நான் போனோம் சார், செக் இன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது உங்ககிட்ட பேச சொன்னாங்க சார், ஏதாவது பண்ணுங்கன்னும் போது, என்னமா பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் சார் பார்த்து பண்ணுங்க அப்படின்னும் போது, ஏன்னா இன்னும் ஃபிளைட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு. இவர் ஒரு சின்ன சொன்னாலே அங்க இது பண்ணிடுவாங்க, டிக்கெட் தந்துருவாங்க. ஆனா இவர் சொல்லாம இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நீ எதுக்கு ஃபிளைட்ல போக போற, என்ன விஷயம்னும் போது இன்டர்வியூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தா ஒரு பெரிய இன்டர்வியூ அட்டன் பண்ற பொண்ணு மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி கொஞ்சம் இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த பசங்க கிண்டல் பண்றாங்கன்னா இவருமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாங்க, தயவு செஞ்சு தாங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவருமே அதுக்கான பர்மிஷன் எல்லாம் போட்டு தந்துடுறாரு. இவருமே அந்த பிளைட்ல தான் டிராவல் பண்ண போறாரு போல. இவருமே நானும் அங்கதான் போறேன், நீ வான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே எப்படியாவது பிளைட்ல போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2-3 பசங்க கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்களும் அதே பிளைட்ல தான் டிராவல் பண்ண போறாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க. இந்த பொண்ணு பதட்டமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்டை அரேஞ்ச் பண்ணிருக்காரு போல அவரு. சோ அந்த சீட்டை பிடிக்கிறதுக்காக இவங்க வந்துட்டு இருக்காங்க. டிக்கெட் எல்லாம் வேகமா எடுத்துடுறாங்க. வேகமா இப்ப பிளைட் கொஞ்ச நேரத்துல எடுக்க போறாங்க. இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தா அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு சீட்டா இருக்கும். இங்கேயும் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அந்த 2 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கீதாவை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கீதா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம நம்மளோட அவசரம் அவங்களுக்கு புரியாது, நம்ம ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ, நம்ம கிட்ட இப்படிதானே ட்ரெஸ் இருக்கும், புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி கீதா ரொம்ப வருத்தம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க.
கீதாக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பாட்டி இருக்காங்க. இவனுங்க தொடர்ச்சியா கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத அந்த பாட்டி கவனிக்கிறாங்க. இவனுங்க சும்மா இருக்க மாட்றாங்க. அவனுங்க 2 பேருக்குள்ள பேசுற மாதிரி இந்த கீதாவை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கீதாக்கு அங்க இருக்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து அங்க வந்து ஃபுட்டுக்கு கேக்குறாங்கல்ல, என்ன கேக்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து உதாரணத்துக்கு அந்த இத பெல்ட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்களா, அது எப்படி போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமா சொதப்பும் போது அதெல்லாம் பார்த்து பாடுறா இவ ஃபர்ஸ்ட் வாட்டி வராடா, இவெல்லாம் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடும் தெரியுமா, கவனமா இருக்கணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பயம்புத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கீதா ரொம்ப பயப்படுறாங்க. இப்படி அந்த பசங்க கெலாட்டா பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத பாட்டியும் கவனிக்கிறாங்க. ஒரு பாட்டி, அவங்க யாரோ, அவங்க இவங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் இந்த பாட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த பாட்டி ஒரு ஸ்டேஜ்ல இந்த பசங்க கிட்ட கோவப்படுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அவ ஃபர்ஸ்ட் வாட்டி வரானா, அவளுக்கு சில விஷயங்கள் தெரியல, அதை கேட்கிறா. நீங்க எப்படி இப்படிலாம் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இதை தாண்டி வந்து ஃபிளைட்ல வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க கிட்டயுமே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்றாங்க. இந்த பசங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும் பசங்க கிட்ட எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் சாதாரணமா சொல்றாங்க, பெருசா வந்து கண்டிக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பெரிய இடத்து பசங்க மாதிரி இருக்காங்க, இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போய் நமக்கு ஏதாவது வந்து பிரச்சனை தந்துட போறாங்கன்ற மாதிரி எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேச மாட்டாங்க. இந்த பாட்டி தான் அடிச்சு பேசுறாங்க. இதுக்கப்புறம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் வந்து அங்க இறங்குனதுக்கு அப்புறம் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் போது இந்த பசங்களும் தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, இந்த பாட்டி வேற இந்த அளவுக்கு பேசுறாங்க, நம்மளுக்கு பிரச்சனை வேணான்ற மாதிரி கொஞ்சம் அமைதியா தான், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலாய்ச்சிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இறங்க போற அந்த இடம் வரப்போகுது, டெல்லி வரப்போகுது. சோ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த பாட்டி கிட்ட தான் கேக்குறாங்க, எப்படி அங்க இறங்குனதுக்கு அப்புறம் எந்த வழியா போனோம் அப்படின்னும் போது இந்த பாட்டி வந்து பொறுமையா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த வழியா தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ எதுக்காக போறன்னும் போது ஒரு முக்கியமான இன்டர்வியூக்காக தான் போறன்ற மாதிரி சொல்றாங்க. நல்லபடியா பண்ணு அப்படின்ற மாதிரி பாட்டி நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப இறங்குற இடம் வந்துருது பாத்தீங்களா. ஏற்கனவே அர்ஜுன் ஒரு ஆபீசர் வந்து இவங்களுக்கு கடைசி நேரத்துல ஏற்பாடு பண்ணி இந்த பிளைட்ல கூட்டு வந்தார்ல, அவருமே வந்து இந்த பசங்களை கண்டிக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டாரு. அவருமே வந்து பக்கத்துல இருந்து கவனிச்சிருப்பாரு, கண்டிச்சிருக்க மாட்டாரு. அதே மாதிரி அவருமே ஒரு ஆபீசரா வந்து அவரோட வேலையை ப்ராப்பரா செய்ய மாட்டாரு. ரொம்ப வந்து நிறைய தப்பு பண்றாரு. எதையுமே வந்து அவர் முறைப்படி பண்றது கிடையாது. கீதாவும் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இறங்குற இடம் வந்துருதுல, டெல்லிக்கு இறங்கிடுறாங்கல்ல. இப்ப டெல்லிக்கு இறங்கி பேசஞ்சர்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் போது இப்ப அந்த பாட்டி கொஞ்சம் தள்ளி போனோன்னே இவனுங்க 2 பேர் வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தாங்கல்ல, அவனுங்க இந்த இடத்துலயும் இந்த கீதாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ பேக பாரு காமெடியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா நக்கல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த பசங்க வந்துட்டு இருக்கும் போது கீதா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து மேடம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இதை பாக்குற இவங்க 2 பேருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னும் சில பேசஞ்சர் இவங்க கூட டிராவல் பண்ணாங்கல்ல, அவங்களுமே வந்து என்ன எதுக்காக வணக்கம் வைக்கிறாங்கன்னும் போது, ஆக்சுவலா இந்த பிளைட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இதோட புது சேர்மனா, அதாவது ஒரு பொசிஷன் நிறைய விதமான ஒரு 4-5 பேர் இருப்பாங்க 8 பொசிஷனுக்கு. அதுல ஒருத்தங்களா இவங்க ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சோ இவங்க அவங்க தானே தெரிஞ்சுதான் அங்க இருக்க எல்லாருமே வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. அப்ப எதுக்காக இவங்க சாதாரண பொண்ணு மாதிரி வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே எப்படி நடக்குது, சரியா நடக்குதான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா பேசஞ்சர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆளுங்களுமே வந்து இவங்க என்ன சாதாரணமா வந்திருக்காங்கன்னு யோசிக்கும் போது இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அர்ஜுன்மே இங்கதானே இருக்காரு, அர்ஜுன்மே இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எது இவங்க வந்து சேர்மன் பொசிஷனுக்கு வந்தவங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வந்து கிண்டல் பண்ண பசங்களுமே ஷாக் ஆயிட்டு சாரி சாரி உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு கிண்டல் பண்ணிட்டோம் போது, நான் எத்தனை வாட்டி சொன்னேன் ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தரை எடை போட முடியாது. ஏன்னா வந்து அவனுங்க கிண்டல் பண்ணும்போதே இவங்க சொல்லியிருப்பாங்க, ட்ரெஸ்ஸை வச்சுலாம் ஒருத்தரை மட்டமா நினைக்காதீங்க, நான் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு அப்படித்தானே இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க சாதாரண குடும்பத்து பொண்ணு இல்ல. ஆனா ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணும் வருவாங்க ஏர்போர்ட்டுக்கு, வந்து சாதாரண குடும்பத்து பொண்ணும் வர சூழல் வரும்ல. அப்படி வரும்போது மத்தவங்க அப்படி அவங்களை எப்படி கவனிச்சுக்கிறாங்க. ஏன்னா பேசஞ்சர் கூட வந்து ஒருத்தரை வந்து அப்படி நினைச்சு இது பண்ணலாம். ஆனா ஒர்க்கர்ஸ் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது இல்ல, ஒரு ஏழன்றதுக்காகவே மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாது இல்ல. அப்படி எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றத செக் பண்றதுக்காக தான் இவங்க அந்த மாதிரி வந்திருப்பாங்க. இப்ப எல்லா ஊழியர்களுக்குமே அதை புரிய வைக்கிறாங்க. அதாவது இப்படி வந்தா நீங்க இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணுவீங்களா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தப்புன்றதெல்லாம் புரிய வைக்கும் போது எல்லாருமே ஐயோ என்ன பனிஷ்மெண்ட் தர போறாங்கன்ற மாதிரி எல்லா ஊழியர்களுக்கும் பயம் வருது. இதை தாண்டி அர்ஜுன் ஓவரா பேசியிருப்பாரு. அர்ஜுன் வந்து எதையுமே வந்து ஆர்டரா பண்றது கிடையாது. ஏன்னா வந்து அப்படி இருக்குன்னா க்ளோசிங் டைம் முடிஞ்சாலும் இவர் வந்து அந்த இதை ஓகே பண்ணலாம் டக்குன்னு. ஆனா இவர் வந்து இவங்கன்றதுனால, இவங்க சாதாரண ஆளுன்றதுனால ஒரு மாதிரி இழுத்து அடிச்சிருப்பாரு. சோ அதெல்லாம் இவங்க சுட்டி காட்டி பேசும்போது அர்ஜுனுமே வந்து ஏதாவது வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது
நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி ஒரு வேலையை தராங்க. என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் தராங்கன்னா, நிறைய வயசானவங்க வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வாலண்டியரா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு வேலையை தான் தருவாங்க. அதாவது இவங்க பொசிஷன்ல தான் இவங்க இருக்க போறாங்க. இதை தாண்டி வயசானவங்களுக்கு வாலண்டியரா நீங்களா என்ன உதவி வேணும்ன்றதை கேட்டு பண்ற வேலையை 30 நாள் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி சாதாரணமா வரவங்களை வந்து நல்லபடியா ட்ரீட் பண்ணும், மத்தவங்களை ட்ரீட் பண்ற மாதிரி அவங்களையும் நல்லபடியா ட்ரீட் பண்ணும், அதையும் இந்த ஒரு மாசத்துல நீங்க கத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆளுங்க எல்லாருமே பண்ண தவறுக்காக வந்து கீதா கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இப்ப கீதா இருக்காங்கல்ல, இவங்களோட பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்காக தான் வேகமா இவங்க டெல்லிக்கு வந்திருப்பாங்க. அந்த பொறுப்பை நல்லபடியா ஏத்துறாங்க. அதே மாதிரி இங்க இருக்க ஊழியர்கள்லாம் என்ன பண்றாங்கன்றதை செக் பண்ணாங்கல்ல, அதை சரி பண்றதை பத்தி அந்த மீட்டிங்ல இவங்களுமே வந்து சக சேர்மன்ஸ் கூட டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.